ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி ஸ்டோரி கேட்க ரெடி ஆகிட்டிங்களா? இன்றைக்கி நம்ம எந்த ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ரொம்ப பெரிய ஸ்டோரி. இது ரொம்ப பெருசு மட்டும் இல்லை, நிறையா உங்களுக்கெலாம் பிடிச்ச விஷயம்லாம் இருக்கும் இந்த ஸ்டோரிஸில். பார்க்க போகலாமா? இந்த ஸ்டோரி யாரை பற்றின ஸ்டோரி தெரியுமா? வேறு யாரும் இல்லை, நம்மளோட நோவா தாத்தாவை பற்றின கதை தான். வாங்க போங்க போய் நம்ம நோவா தாத்தா என்னெல்லாம் பண்ணாங்கன்னு போய் பார்க்கலாம். நம்ம காயின் ஓடி போய் ஆபேல் செத்து போனதுக்கப்புறமா சேத்து பிறந்தார் ஆதாமுக்கு. அதுக்கப்புறம் தான் ஏனோக்கு வந்தாங்க. நம்ம அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த உலகம் ரொம்ப பெருசாகிடுச்சு. உலகம் பெருசானதில் பாவமும் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஆண்டவர் ரொம்ப மனசு துக்கப்படுற அளவுக்கு நிறைய பாவங்கள் ஏற்பட்டுருச்சு. ஆண்டவர் ரொம்ப மன வருத்தப்பட்டார். ஆண்டவர் முறையாக என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் ஏன் தான் இந்த மனுஷங்களை படிச்சனோ அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்மளோட தப்பு ரொம்ப ரொம்ப நிறையா ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்குள்ள சண்டை, சமாதானம் இல்லை, நிறைய பாவங்கள் பூமி ஃபுல்லாக பெருகிடுச்சு. ஆண்டவரோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இவ்வளோ பாவமும் இருந்தப்போ அங்கே ரொம்ப நல்லவராக ஒருத்தரும் இருந்தார். அவர் யார்? நம்ம நோவா தாத்தா தான். எல்லாரும் கெட்டவங்களாக இருந்தப்போ ஒருத்தர் நல்லவங்களாக இருந்தால் அவங்கள ஏசப்பா நினச்சி பார்ப்பாங்கள்ல, அதுபோல் நோவா தாத்தாவை நினச்சி பார்த்தாரு. நோவா தாத்தாவை வச்சு இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களெல்லாம் திருத்தலாமா அப்படின்னு யோசிச்சார். அப்போது நோவா தாத்தாட்ட சொன்னார், நோவா, நீ பெரிய மழை வரப்போகுது, இந்த உலகமே அழிய போகுது, அதனால் சீக்கிரமாக எல்லோரும் பாவத்தை விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு எல்லாத்துட்டும் போய் சொல்லு நோவா அப்படின்னு ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. அது மட்டுமா கொடுத்தாரு? அது மட்டும் இல்லை, அந்த மலைக்கு முன்னாடியே நீ தங்கிறதுக்கான ஒரு பெரிய கப்பலை கட்டு அப்படின்னு சொன்னார். நோவா ஆண்டவர் சொன்னதை கேட்டாரா இல்லையா? ஆண்டவர் சொன்னதை நோவா கண்டிப்பாக கேட்டார். ஏன்னா நோவா ஆண்டவரோட பிள்ளையாக இருந்தார். ஆண்டவர் சொன்னதுனால நம்ம நோவா தாத்தா இந்த ஊரில் இருக்க எல்லார்கிட்டையும் போய் ஆண்டவர் இந்த விஷயத்த சொல்லணும், ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காருன்னு எல்லார்கிட்டையும் போய் சொன்னாங்க. ஆனால் நம்ம மனுஷங்களில் யாருமே நோவா தாத்தா சொன்னதை கேட்கவே இல்லை, நம்பவும் இல்லை. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி மழைன்னு ஒரு விஷயத்த பார்த்ததே இல்லை. நோவா பைத்தியக்காரன், ஒரு லூஸு, உளறிட்டுருக்கான், அப்படி தான் எல்லாருமே நோவா தாத்தாவை ஏளனமாக பார்த்தாங்க. ஆனாலும் நோவா தாத்தா அவர் சொல்கிறத நிறுத்தவே இல்லை. அவர் மனம் திரும்புங்க அப்படின்னு எல்லாத்துக்கிட்டேயும் போய் சொல்லிக்கிட்டே இருந்தார். நம்மளை யாராவது லூஸு, இவன் வளரிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அந்த விஷயத்த மறுபடியும் யார்ட்டையாவது போய் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. ஆனால் நோவா தாத்தா ஏசப்பா நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காருன்னு ஏசப்பாக்காக அந்த வேலையை முழு மனசோடு செஞ்சார். அப்போது இந்த உலகம் நம்மளை எவ்வளோ மோசமாக பேசினாலும் ஏசப்பா நமக்கு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை நம்ம ஏசப்பாக்காக முழு மனசோட செஞ்சு முடிக்கணும். ஏசப்பா நோவாக்கு அந்த வேலையை மட்டும் கொடுக்கல, இன்னொரு வேலையும் சேர்த்து கொடுத்துருந்தாரு. அது என்ன வேலை தெரியுமா? ரொம்ப பெரிய ஒரு கப்பலை கட்ட சொன்னார். கப்பல்னால் நம்ம இப்போல்லாம் எப்படி பார்த்துருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்காது. அது ஒரு தண்ணியில் மிதந்து போகிற பாக்ஸ் மாதிரி கட்ட சொன்னார். அதோட நீளம் 300 முழம் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட அகலம் 50 முழம் இருக்கிற மாதிரி கட்ட சொன்னார். உயரம் 30 முழம். அப்போ அது எவ்வளோ பெரிய பேழையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒருத்தர் போய் அந்த பேழையை கட்ட சொன்னால் நம்ம கட்டுவோமா? ஆனால் நோவா நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டினார். அவர் எவ்வளோ நல்லா கட்டினார் தெரியுமா? 120 வருஷமாக கட்டினார். நம்ம 120 வருஷமாக ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஏசப்பாவை நம்பி நம்ம செய்வோமா? நம்ம எங்கே செய்கிறோம்? 2 நாள் ஆண்டவர் சொல்கிறத கேட்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் நோவா 120 வருஷமும் ஆண்டவர் சொல்கிறத கேட்டு ஆண்டவருக்காக அவ்வளோ பெரிய கப்பலை கட்டினார். அதுக்கு மரம் எங்கேருந்து வரும்னு கேட்கல,
அதுக்கு பணம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. ஆண்டவர் சொன்னதுக்காக அவ்வளோ அழகாக ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவ்வளோ பெரிய பிள்ளைய கட்டினார். அவர் கட்ட முடிக்க 120 வருஷம் ஆச்சு. நம்மளும் அதே மாதிரி ஆண்டவர் சொன்னால் ஆண்டவர் கேள்வி கேட்காம நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோமா இனியாவது நோவா தாத்தா மாதிரி? அந்த பேழையை 120 வருஷம் கழித்து நோவா கட்டி முடிச்சோடனே ஆண்டவர் ஒரு நாள் அந்த பேழைக்குள்ளே சுத்தமாக இருக்கிற மிருகங்களில் 7 ஜோடியும் அசுத்தமான மிருகங்களில் ஒவ்வொரு ஜோடியாகவும் எல்லா மிருகங்களையும் கூட்டிகிட்டு வர சொல்லி நோவாவோட 3 பசங்களையும் அவங்களோட மனைவிகளையும் நோவாவோட மனைவியை மட்டும் அந்த பேழைக்குள்ளே போக சொல்லிட்டாரு. பேழையோட கதவை ஆண்டவரே அடிச்சிட்டாரு. இனி பெருசாக மழை வரப்போகுது, பெருசாக வெள்ளம் வரப்போகுது, உலகம் முழுசாக அழிய போகுது. ஆனால் ஆண்டவரோட பேச்சு கேட்ட நோவாவோட குடும்பம் மட்டும் பாதுகாப்பாக பேழைக்குள்ளேயே இருக்கு. ஆண்டவர் நோவாவையும் அவரோட குடும்பத்தையும் அந்த பேழைக்குள்ளே அனுப்புனதுக்கப்புறமா ரொம்ப பெரிய ஒரு மழையை பூமி மேலே பெய்ய பண்ணினார். பூமி மேலே மழை மட்டும் பெய்யல, பூமிக்கு கீழே இருக்கிற எல்லா தண்ணீரும் வெளியே வர வச்சிட்டாரு. நம்ம உலகம் ஃபுல்லாக தண்ணியாலையும் மழையாலையும் வெள்ளத்தாலையும் மட்டும்தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சான். அந்தளவுக்கு ரொம்ப பெரிய மழை. எல்லாரும் ரொம்ப பயத்தோட நடுக்கத்தோடு அழுதுட்டு இருந்தாங்களாம். ஆனால் நம்ம நோவா தாத்தா ஆண்டவரோட பேச்சு கேட்டதுனால ஆண்டவர் அவரை ரொம்ப பத்திரமா ரொம்ப அழகாக அந்த தண்ணிக்கு மேலே மிதந்துட்டுருக்க செஞ்சார். அவரோட பிரசன்னத்துக்குள்ளே பாதுகாப்பாக அவரை வச்சுருந்தாரு. மழை பெய்ய ஆரம்பித்து 150 நாள் முடிஞ்சிடுச்சு. மழை நின்னது மாதிரி நோவாவுக்கு தெரிஞ்சோடனே நோவாவோட ஜன்னலை ஆண்டவர் திறக்க சொல்கிறாரு. அப்போ நோவா அந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விடுறாரு. எதுக்காக? மழை தண்ணி இருக்கா இல்லை அது ஃபுல்லாக பூமிக்குள்ளே போயிடுச்சா, பூமி காஞ்ச நிலமாக ஆயிடுச்சான்னு நம்ம வெளியே வரலாமா அப்படின்னு பார்க்குறதுக்காக நோவா தாத்தா ஒரு காகத்தை அனுப்புகிறாரு. அந்த காகம் போயிட்டு வரதாகவே இருக்குது. ஏன்னா தண்ணி வடியவே இல்லை, பூமி முழுவதுமாக தண்ணியாக இருக்குது. திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம நோவா தாத்தா ஒரு புறாவை வெளியே விடுறாங்க. எதுக்காக? தண்ணி வடிஞ்சிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக. அந்த புறா போயிட்டு அதோட காலை வச்சு நிற்கக்கூட பூமியில் இடம் இல்லையா, அந்தளவுக்கு பூமி முழுசும் தண்ணியாக இருக்கான். அதனால் அந்த புறா திரும்பி நோவா தாத்தாக்கிட்டேயே வந்துடுச்சு. மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து அந்த புறாவை வெளியே விட்டப்போ அந்த புறா பறந்து போய் ஒரு ஒலிவ மரத்தோட இலையை பிச்சுட்டு வந்து நோவா தாத்தாட்ட கொடுத்துச்சான். அதாவது இப்போது மரங்கள்லாம் தெரிகிற அளவுக்கு பூமி தன்னோட அதுக்கு மேலே இருந்த தண்ணியை உறிஞ்சிடுச்சு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிட்டே இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் நோவா தாத்தா அந்த புறாவை வெளியே விட்டப்போ அந்த புறா திரும்பி நோவா தாத்தா கிட்ட வரவே இல்லையா. ஏன்னா பூமியில் இருக்க எல்லா தண்ணியும் அடிஞ்சு போய் பூமியில் நிலங்கள் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம மறுபடியும் ஒரு பழைய அழகான பூமி, நம்ம வாழ்கிறதுக்கு தகுதியான ஒரு பூமி நமக்கு கிடச்சிடுச்சு. அந்த புறா வராததுனால ஆண்டவர்கிட்ட கேட்டப்போ ஆண்டவர் நோவாவையும் அவரோட குடும்பத்தில் இருக்கவங்களையும் அந்த மிருகங்களையும் பறவைகளையும் பேழை விட்டு வெளியே வர சொன்னார். அவங்க எல்லாரும் வெளியே வந்தோடனே ஆண்டவர் வானத்தில் ஒரு அழகான வானவில் அவங்களுக்கு காமிச்சாங்க. எதுக்காகன்னா இது ஆண்டவர் நோவா கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறதுக்காக. என்ன உடன்படிக்கை? அது இனிமேல் மழையாலேயோ தண்ணியாலேயோ நான் பூமியில் இருக்க மக்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், அவங்கள அழ வைக்க மாட்டேன், கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோவாவோட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாரு. அதனால் நோவாவும் அவங்களோட குடும்பமும் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு அழகான புது தொடக்கத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. நோவாவும் அவங்க குடும்பமும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க. அத்தனை பேர் பாவிகளாக இருந்தப்போ நோவா ஒருத்தர் அவரோட குடும்பம் மட்டும் ஆண்டவருக்கு உண்மையாக பரிசுத்தமாக இருந்ததால்
அவ்வளோ பெரிய அழிவுலேருந்து ஆண்டவர் அவ்வளோ அழகாக அவங்கள காப்பாற்றினாங்க. நம்மளும் அப்படி தான். உலகம் என்ன பண்ணாலும் நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளாக மட்டும்தான் இருக்கணும். ஆண்டவரோட பேச்சுக்கு மட்டும் கீழ்ப்படியணும். ஆண்டவருக்காக மட்டும் வாழ்ந்தோம்னா நோவா தாத்தாவை போல் ரொம்ப பத்திரமா, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பாதுகாப்பாக ஆண்டவர் நம்மளை வச்சுருப்பார். கண்டிப்பாக நோவா தாத்தா மாதிரியே விசுவாசத்துலேயும் கீழ்ப்படிதல்லையும் நல்ல பிள்ளைகளாக இருப்பீங்களா எல்லோரும்? கண்டிப்பாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ரொம்ப பெருசாக ஆசீர்வதிப்பார்.